கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப் ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான். இன்றைக்கி என் வாழ்க்கை நான் ஆரம்பித்தது படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர். இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன். திருப்பூரில் வந்தால் ஒரு ஊரில் அப்படி தான். பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க, கன்னட பாஷை, கேரளா போனால் ஒரு பாஷை கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போனால் கற்றுக்கலாம். ஆனால் ஒரே ஸ்டேட்டில் எல்லா பாஷையும் கற்றுக்கிறதுன்னா திருப்பூர் மட்டும்தான். 10 நாள் இருந்தாங்கன்னா போதும், கொத்தனார்லேருந்து கோடிஸ் வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் கோடிஸ் வரை நீ கொத்தனார் இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் நான் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க. சொல்லுவாங்க, திருப்பூரில் ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது. தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம். தன்னைத்தானே செதுக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் வேலை கொடுத்து, அவர் மேலே ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராகி இப்படி ஒரு லேபல் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூரில் ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டம்னா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம துணியை போடுறோம். இங்கே நம்ம பங்காளி கோபால் தச்ச பணியனாக தான் இருக்கும், நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பணியனாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதை நாயகனை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீ ரிலீஸ் நடக்குது பாருங்க. எனக்கு இதை விட வேற எதுவுமே நான் நினைக்கிறேன்.